வாழ்க்கையில் அது நடக்குமா இது நடக்குமா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நீ நல்லதுதான் செய்திருக்கின்றாய். அதற்கு மாறாக உனக்கும் நல்லதுதான் வந்து சேரப்போகிறது என்று நம்பிக்கையான விஷயத்தை சொல்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு உதவி செய்தவரின் புகைப்படத்தை பார்ப்பதற்கு முன்னதாகவே நீ என்னை வந்து பார்த்துவிடு. நான் உன்னிடத்தில் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வதற்குத்தான் வந்திருக்கிறேன். அந்த உண்மை தன்மை பார்க்காமல் நீ சென்று விடாதே. நீ நேசித்தவரின் மூலம் உனக்கான உதவியை பெறத்தான் போகிறாய். அவர் யாரென்று மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக உன் சாய்தேவன் நீ அழைக்காமலை வந்திருக்கும் போது வருவது யாரென்று தெரிந்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். மனமண்ணும் சோலையில் நீ யாரை வைத்திருக்கின்றாய்? மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் விடவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இவர் என்னோடு இருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போது இன்னும் அதிகமான ஞாபகம் அவரோடு இருந்து கொண்டு இருந்தால் என் வாழ்க்கையின் அடுத்தடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்வேனே என்று நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே உன் வேலையை நான் சரியாக இறுதிக்கட்ட பணியில் செய்து முடித்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான பணியை செய்வதற்காக அங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? என்ன நடந்தாலும் சரி, சிறிதளவாவது உனக்கு வெற்றியை தந்து தானாக வேண்டும், உன் மனம் நிம்மதி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்றுதான் இந்த அப்பனானவன் உனக்கு பிடித்தவரை நான் இங்கு உன்னிடத்தில் வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். அவரின் புகைப்படம் தானாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது. என் பிள்ளையே, மனம் என்னும் ஒன்றில் நீ தெளிவாகவே வைத்துக்கொள். எல்லா சூழ்நிலையிலும் நம் குறைகளை பற்றி மட்டுமே சில பேர் குறித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை விட்டு பிரிய மனம் இல்லாமல் நீ ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வது இது மட்டும்தான். அவர்கள் அப்படியே விலகிவிட்டு போகட்டும். உன்னை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்றுதான் நீ நல்லதை செய்தாலும் நல்ல காரியத்தையே செய்து கொண்டிருந்தாலும் உனக்கு குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி உனக்கான ஒருவரோ உன்னிடத்தில் வந்து நீ போராட்டம் அடைவதை பார்த்து உன் நிலை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றார். ஐயோ, இனி ஏனும் என் பிள்ளையை நான் விட்டுவிடக் கூடாதே என்று உனக்கு பதிலாக உன் முடிவை அவர் முடிவாக எடுத்துக்கொண்டு உன் செயலை அவர் செயலாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர்தானே உனக்கானவராக இருக்க போகிறார். அவரின் உதவி உனக்கு கிட்டும் போகும்போது அவரின் புகைப்படமும் தானாகவே உன் கைகளில் வந்துதான் சேரப்போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் ஒருவர் உன் வாழ்க்கையை பற்றி சொன்னாலும் சரி, நீ அதை பற்றி யோசிக்காது. உனக்கான காலத்தையும் நேரத்தையும் கொண்டு வருவது யாரென்று நினைத்து விட்டாய்? சர்வ சாதாரணமானவன் என்று என்னை நினைத்து விட்டாயா? என் பிள்ளையே, இந்த சாய்தேவனாக இருக்கும்போது உன் மனதில் பிறக்கின்ற வழிகளையும் உன் மனதில் பிறக்கின்ற அழுகைகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படும் போது உன் நேர்மைக்கான பலனை நான் தரத்தான் போகிறேன். அது எப்பொழுதுமே உன்னை கைவிடாது. வாழ்க்கையில் எந்த நிலை இருந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு உதவிகள் தகுந்த நேரத்தில் சரியான காரணத்தோடு வந்து கொண்டுதான் இருக்கும். என்னை வணங்க கால நேரம் கிடையாது. நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த இடத்தில் இருந்தும் என்னை வணங்கி கொண்டே இருக்கலாம். என் பூஜைக்கான கால வரமுறையும் கிடையாது. அப்பா என்று சொல்லும் போதே உன் காலில் நான் வந்து நிற்பதை நீ உணரத்தான் போகிறாய். என் பிள்ளையே, நீ என்னை மனதார அழைத்து விட்ட பிறகு நான் வராமல் இருந்து கொண்டு இருப்பேனா? அதற்கு முன்னதாகவே உனக்கு உதவி செய்கின்ற ஒருவரை நான் தயார்படுத்திவிட்டு அவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். நான் உன் அப்பன் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக மறுபிறவி எடுத்துக்கொண்டு வந்து இருக்கும் போது இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வேண்டாம். நீ நினைக்கின்றாய் நம் வாழ்க்கை எதிர்ப்பு
எதிர்பார்ப்பது போல் அமையவில்லையே என்று. ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி உன்னிடமே இருக்கும்போது எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது என்று எதுவுமே கிடையாது என்று. உன் நம்பிக்கைக்கு உரியவனாக உன் அப்பன் சாய்தேவன் உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அழுது கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையை என்னை நம்பி வந்து இருக்கும் போது உன் அழுகையெல்லாம் இங்கு காணாமல் தான் போக போகிறது. என்னிடம் தஞ்சமடைந்து விட்ட பிறகு அப்படி என்னை நீ அங்கு சந்தேகித்து கொள்ளலாமா? உன் அத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் நான் தருவதற்கு காத்திருக்கும் போது உன் வெற்றியை உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய். உன் மனம் குளிரப் போகிறது. என் அருளையும் ஆசியும் உனக்கு நான் தரக்கூடிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். அன்றைக்கும் நீ கண்ணீர் விட்டு அழத்தான் போகிறாய். ஏன் தெரியுமா? இந்த சாய்தேவன் ஆனந்தத்தில் உன்னை அங்கு திக்குமுக்காட வைக்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ இத்துணை காலமாக இருந்த விஷயத்திற்கெல்லாம் விடை கிடைக்காமல் அங்கு இருந்து கொண்டிருந்தாய். எல்லாவற்றையும் தாண்டி இனி நிம்மதியாக உறங்கப் போகும் தருணத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, நீ நிம்மதியை தடைப்படுத்தும்படிதான் இங்கு என்னென்ன வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மாயை வளையும் உன் சூழ்ச்சி வளையும் அங்கு உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும்போது அத்தனையும் தாண்டி எப்படி நான் ஜெயிக்கப் போகிறேன் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பனின் வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதியது இல்லை. என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கான சத்திய வார்த்தை என்றுமே பொய்த்தது கிடையாது. என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை கேட்டு நீ அமைதியாக என்னிடத்தில் தியானித்து தான் கொள்வாய். ஏன் தெரியும் அப்படி சொல்கிறேன்? உனக்கான வெற்றிக்கான பாதை தடைப்படுத்தி கொண்டு இருப்பவர் உன் கூடவே இருப்பவர்தான். அவர்தான் உன் வெற்றியை எப்படி தடுத்தாது ஆக வேண்டும் என்று சூழ்ச்சி வலைகளை பின்னி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த சாய்தேவன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்து விட்டு உன் தடைகள் அத்துணையும் அவரின் மூலம் விலகத்தான் போகிறது என்பதை சுட்டி காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என் உதவி உனக்கு கிடைக்கும் போது அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதற்கும் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதற்கும் நீ ஏன் அங்கு எட்டாத விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எனது அருளால் உனக்கு தேவையானது துணையும் உன்னை வந்தடையத்தானே போகிறது. உன் மனமென்னும் ஒன்றில் உனக்கானதை நான் தெளிவாக்க வந்திருக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத்தனையும் தாண்டி உனக்கான தருணத்தை நான் உன் கையில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகிற்கு நான் வந்து விட்டேன் என்று ஒளியோடு மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் நீயும் கம்பீரமாக வாழப் போகிறேன் என்று மற்றவர்களுக்கு சொல்ல போகும் தருணத்தை நான் உனக்கான ஒருவரின் மூலம் உன்னிடத்தில் சுட்டி காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். நீ அவர்களின் முன் சாதித்து காட்டத்தான் போகிறாய். யாரோ ஒருவருக்காகத்தானே உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். யாரோ ஒருவருக்காகத்தானே உன்னை ஓரம் கட்டி விட்டார்கள். அத்தனை நிலையையும் தாண்டி உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பதும் நடக்க வைப்பதும் இந்த சாய்தேவனாக இருக்கும் போது இனியும் எதுவுமே நடக்கவில்லை என்று எண்ணாதே. எதுவுமே உன் கையில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய். ஆகையால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். என் வாக்கு பொய்க்காது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி காட்டத்தான் போகிறேன். என் கண்ணின் மணியே, எண்ணங்கள் என்னவோ அதுதான் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அந்த எண்ணத்தை நல்லதாக நீ விதைத்து கொண்டே இரு. நல்ல எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டு இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நினைத்த இலக்கை நீ நகர்ந்து கொண்டே செல்ல முடியும். ஒரு வட்டத்தை
வட்டத்தை சுற்றியே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதே. முதலில் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வந்து உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றுவதற்கு இந்த சாய் தேவன் நான் வைத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு உன் சாய் இருக்கும்போது எப்பொழுதும் உன் விதியை நல்லதாகத்தான் மாற்றி தருவேன் என்பதை மட்டும் நினைவு கொள். உன் வாழ்வில் எது சிறந்ததோ அதுதான் உன்னை வந்து சேரப்போகிறது. தெளிவோடும் மனதைரியத்தோடும் இரு. வெற்றிக்கான பாதை உன்னை தேடி வந்து விட்டது. நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்யத்தான் போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.